ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த 4 நாளில் வந்து தமிழ் முடிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா? நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும். இந்த தமிழில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யூனிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இலக்கணம் 25 கேள்வி கொடுத்துருக்காங்க. இதில் எழுத்து சொல்னு 2 பகுதி இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்ட் எழுத்து இருக்கு இல்லையா? அதில் மொத்தம் எனக்கு கொடுத்த பிடிஎஃப்பில் 38 பிடிஎஃப் இருக்குது. 38 அப்படின்னு பயப்படாதீங்க. ஆனால் 38 பிடிஎஃப்லையுமே ஒரு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து 4 பேஜ் இருக்கும். 4 பேஜ் பார்த்திங்கன்னா தள்ளி தள்ளி இருக்கும். அதில் வந்து ஒரு 2 பேஜ் தான் நமக்கு ஃபுல்லாக நெருக்கமாக இருந்துச்சுன்னா 2 பேஜ் தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது இந்த எழுத்து சொல் இருக்கு இல்லையா? இதை 2 நாளில் கன்ஃபார்ம் நீங்கள் முடிக்க முடியும். நீங்கள் முடிக்க முடியும்னு நினச்சிங்கல்ல அப்படின்னா முடிச்சிடலாம். இதில் மனப்பாடம் பார்த்திங்கன்னா நகர நகர லகர ரகர இந்த வேறுபாடுகள் தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணி நிறைய எழுதணும். அப்போ இந்த 25 கேள்வியும் நீங்கள் 2 நாளில் உட்காந்து முடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடிக்க முடியும். எழுத்தில் 38 பிடிஎஃப் இருக்கா? அதில் வந்து ப்ராக்டிஸ் பிடிஎஃப்பும் இருக்கும், அதில் ஷார்ட்கட் பிடிஎஃப்பும் இருக்கும். அதனால் வந்து 38 அப்படின்னு பார்க்காம அதை கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு உட்காந்து படிச்சிங்கன்னா முடிச்சிடலாம். நாளைக்கு கொஞ்சம் இருக்குது, அந்த டைமில் வந்து உங்கள் எல்லாராலையும் கண்டிப்பாக இந்த 2 டாப்பிக்கே முடிக்க முடியும். 25 கேள்வியை 2 நாளில் முடிச்சிடலாம். ஓரளவுக்கு தமிழ் நம்ம முடிச்சு வச்சுருந்தோம்னாலே நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே பயப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனில் இருந்து ஏப்ரல் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 5 நாள் இருக்குது. அதுக்குள்ளேயே நம்ம தமிழ் ஓரளவுக்கு கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா மே மந்த்து ஜூன் மந்த் இருக்கு இல்லையா? அதில் நீங்கள் ஜிஎஸ் ஃபுல்லாகவே நீங்கள் படிக்கிற அளவுக்கு படிச்சுட்டே வாங்க. உங்களுக்கு ஜூலையில் தான் எக்ஸாம் இருக்குது. அதனால் எதையுமே கவலைப்படாமல் நீங்கள் படிக்கிறத படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களால் பாஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிடுங்க.